OnePlusல 7 Pro மாடல்னு நினைக்கிறேன். அது வந்து இருந்துச்சு. இது வந்து OG OnePlus ஃபோன். அப்போ வந்து ஆப்பிளுக்கு டஃப் கொடுத்துச்சுல அந்த மாதிரி ஃபோன். ஆனால் இதில் வந்து பொட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோனி கேமரா கொஞ்சம் கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் அப்படியே பலன்னு புதுசாக இருந்துச்சு. இது வந்து ஒர்க் ஆகுமாம்மா. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் பேட்டரி மாதிரி வரும். இது வந்து ரீசார்ஜபிள் ரிமோட் பேட்டரி தான். iPhone 6s மாடல். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சிருக்கு. இவ்வளோ சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடந்த அந்த ஐஃபோனு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுங்க. ஆப்பிள் லோகோ வர ஆரம்பிச்சிருச்சு. ரகளைகள் ஆரம்பம். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி ஆகுது. இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நிறையா பழைய பொருட்கள் தேவைப்படுது. அதனால் ஏர்லி மார்னிங்கே நம்ம பல்லாவார் சந்தைக்கு போனால் எவ்வளோ பொருட்கள் கிடைக்கி, அது ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல்லாவார் சந்தைக்கு போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போன ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேமராவும் அப்புறம் ஏசர் லேப்டாப்பும் இருந்துச்சு. ஏசர் லேப்டாப்பு வந்து இப்போ அந்த மாதிரி தான் தெரியுது. பின்னாடி ஸ்க்ரூ எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல. சரின்ட்டு உள்ளே திறந்து பார்த்தோம்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா கீபோர்டு நல்லா தான் இருக்குது. சைடில் வந்து ஏதோ பசையை ஊற்றி வச்ச மாதிரி இருந்துச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. இது வந்து டச் மாடல் போல். லேப்டாப் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 சொல்லியிருந்தாங்க. இது வாங்கி இது டிஸ்பிளே கிடைக்குமான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டு நெக்ஸஸ் எல்ஜியோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பழைய டேப்லெட்டு ஒரு ஆப்பிள் ஐபேட் இருந்துச்சு. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், செகண்ட் ஜென்ரேஷன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சைனா பீஸுங்க. இது எதுவும் செட் ஆகாது. இந்த ஆப்பிள் ஐபேடு வேணால் கூட கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். நெக்ஸஸ் எல்ஜி அது எப்படின்னு தெரியல. ஸோ டிஸ்பிளே எதுவும் உடையல. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா கவர்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. மேபி நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொல்லியிருந்தாங்க. அந்த லேப்டாப் ப்ரைஸோடு இது அதிகமாக இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்களா ஒரு பழையங்காலத்து டிவி. இந்த எஃப்எம் ரேடியா, அதுக்கப்புறம் அதில் வந்து பொதிகை சேனலாக எடுக்கும். அந்த மாதிரி ஒரு டிவிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டிவைஸை நம்ம வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணணும். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் இருந்துச்சுங்க. இது iPhone 4S நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜிங் பின் வரும். நம்ம ஆல்ரெடி இதே போல் போனால் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து லாக் போடலை அப்படின்னா நமக்கு லக்கு. ஏன்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை, எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆகலை, பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. ஸோ சார்ஜர் மட்டும் வாங்கணும். சார்ஜர் வாங்கி போட்டு பார்த்தா தான் தெரியும் லாக் போட்டிருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு, இது நல்லா இரும்பு டார்ச் லைட் மாதிரி இருக்குது. 2-3 கேமரா அந்த மாதிரி டிவைஸில் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபோன் தான். அப்புறம் நம்ம பவர் பேங்க் ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம்ல, அதுக்காக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட நிறையா பவர் பேங்காக குமிச்சு போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் எல்லாம் சைனா பீஸு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி இந்த மொபைல் பேட்டரி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ட்ரெயின்லாம் விற்றுட்டு வராங்களே அந்த மாதிரி ஸ்கேம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பார்க்குறப்பாங்க தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். லேபில் வந்து இந்த ஆசிலேட்டர்லாம் இருக்கும்ல, அதுக்கு மாற்ற பென் இருந்துச்சு. ஃபீமேல் டு ஃபீமேல். ஒரு அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா அதை வந்து பல்காக வாங்கிட்டு போயிட்டார். இந்த மிஷின் என்னென்னு தெரியுதா? இது வந்து காற்றடிக்கிற மிஷினு. நம்ம சின்ன வயசில் வாடகை சைக்கிளில் எடுத்துகிட்டு இருப்போம். அந்த சைக்கிள் கடையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே முக்கட்டான இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அதில் மோட்ரு சுற்றிக்கிட்டு இருக்கும், கீழே வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் காற்று வந்து சைக்கிளுக்கு டயரில் அடிக்கிறது, காருக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினு. மோட்ரு சைடில் வச்சுருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அது சுற்ற ஓட்டை போடும், மரக்கட்டையில் ஓட்டை போடும். இது மோட்ரு மட்டும் தான் ஃபால்ட்டாக இருக்கும் போல். மற்றபடி அந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அந்த காற்றடிக்கிற மிஷின் அப்படி தான். ஸோ ரெண்டே வந்து 5000 சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அமௌண்ட் பெருசாக இருந்தாலும் அந்த மிஷினோட வெயிட் பார்த்தீங்கன்னா பயனாக இருக்கும் போல். இது வாங்கினா குட்டியானது தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம். அப்புறம் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் ஃபோன் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா OnePlusல 7 Pro மாடல்னு நினைக்கிறேன். அது வந்து இருந்துச்சு. இது வந்து OG OnePlus ஃபோன். அப்போ வந்து ஆப்பிளுக்கு டஃப் கொடுத்துச்சுல அந்த மாதிரி ஃபோன். ஆனால் இதில் வந்து பேக் பேனலு, பேட்ரி, டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுதுல. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபோன் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த 7 Pro, 8 Pro இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு OnePlus ஃபோன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹார்ட்வேர் பயங்கரமாக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இது வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். 8GB RAM இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேட் என்னென்னு கேட்டேன். 8000 சொன்னாங்க. ஸோ சுற்றி முற்றி பார்த்ததில் ஆல்ரெடி எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. 8000 வாங்குறது ஓகே. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரிஜினல் டிஸ்பிளே, ஒரிஜினல் பேட்ரி எல்லாமே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பேட்ரி போட்டிருக்காங்க.
டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமான டிஸ்பிளே தான் இருக்குது. அதனால் 8K ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்குது. இதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே ரிவ்யூ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5Kல கூட கிடைக்குது. அந்த ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் ப்ளேஸில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபோனு கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, டிஸ்பிளே அந்த ஃபோனோட சைஸை விட டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்குது, கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம கேஸ் போட்டாலும் தூக்கிட்டு வரும். ஸோ அதனாலவே இது வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா. இருந்தாலும் அந்த கடையை விட்டு வரதுக்கு மனசே வரலைங்க. இந்த மாதிரி ஓஜி ஃபோன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சைபர் தமிழா சேனல் சுகைல் ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து OnePlusல 8 Pro ஃபோன் வச்சுருந்தார். அவரோட கேமரா குவாலிட்டி எல்லாமே அதெல்லாம் எடுப்பார். அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அது வாங்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு OnePlus வந்து ஓப்போ கூட கம்பைன் ஆகி இப்போ ஒரு மாதிரி விட்டுட்டுருக்காங்க. இதை பார்த்தாலாம் எனக்கு பிடிக்கல. நான் கூட OnePlus Nord 2D யூஸ் பண்ணுறேன். இதை விட அதுதான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது நம்ம நேரம். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி OnePlusல 7 Pro 8 Pro பழைய மாடல் இருந்துச்சு, அது ஒர்க் ஆகாமல் கிடக்கு அப்படின்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் நல்ல ப்ரைஸில் வாங்கிக்கிறேன். இன்னொரு கடையில் இந்த மாதிரி பழைய BBL FM ரேடியோ ஒன்று பார்த்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டானாக்கு ஒரு பின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. முன்னாடி ஒரு டிஸ்பிளே, சைடில் 4-5 பட்டன் சொல்லி ஒரு முட்டை மாதிரி இருந்துச்சு. என்னோடய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா அதிகம் சொன்னாங்க, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தையல் மிஷின், இது சிங்கர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி போல் 2005 மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இருக்கும்போதெல்லாம் ஜூக்கி இந்த மாதிரி மிஷின் தான் பயங்கரமாக ட்ரெண்டில் இருக்கும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல் போல். பக்கத்தில் இருந்த ஒரு பொட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோனி கேமரா கொஞ்சம் கூட ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் அப்படியே பலன்னு புதுசாக இருந்துச்சு. இது வந்து ஒர்க் ஆகுமாம்மா. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது கூட சேர்த்து சார்ஜரும் தாரன்னு சொல்லிட்டு அந்த பொட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி திருப்பி பார்த்தேன். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட் பேட்ரி மாதிரி வரும். இது வந்து ரீசார்ஜபிள் ரிமோட் பேட்ரி தான். ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ஃபோட்டோ எடுக்க பத்தாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெமரி கார்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி கேமராவை நம்ம ஆல்ரெடி ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு போட்டிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா செட்டே 500 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ நல்ல MHL வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இது ஆன் ஆகுன்னு சொன்னாங்க, அதனால் அமுக்கி பார்த்தா ஒன்றும் வரல. என்னென்னு கேட்டதுக்கு சார்ஜ் குறைஞ்சி போச்சு, வர்றவங்களாம் இந்த மாதிரி அமுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெடல் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குங்க. இதில் வந்து டிஸ்பிளே, சைடில் 4-5 பட்டன் இருக்குது. இது என்னன்னு தெரில. கடைக்காரர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்கிற மிஷினு, கரண்ட்லேயே ஓடும், நம்ம கைட்டே அமைக்கல அப்படி சொன்னாங்க. இந்த டிவைஸை பற்றி இதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ இது என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் DVD பிளேயர் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதோட குவாலிட்டி அண்ட் அந்த வீடியோ வர்றது, ஒரு லோகோலாம் சுருட்டிட்டு வரும் பார்த்துங்க, அதெல்லாம் பக்காவாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க. அந்த DVD பிளேயரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேசட்டு வச்ச ஒரு புக்கு மாதிரி ஒன்று இருக்குது. இது நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா படங்கள் வச்சுருப்பேன். ஆனால் இந்த CD புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சிலது வந்து தமிழ் படம் இருக்குது, சிலது பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டு, அப்புறம் சில வடக்கு மூவியும் இருக்குது. இது என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆகலைங்க. CD நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த CD புக்கும் அந்த DVD பிளேயர் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 600 ரூபா. இது வாங்குறது ஒருத்து தான். ஆனால் இதுக்கப்புறம் CDலாம் புதுசாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. பழைய CD வச்சு ஓட்ட வண்டி தான், அது திடீர்னு ஸ்டக் ஆகிட்டு கிடக்கும். ஒரு காரோட ஆம்பிளிஃபையரை அப்படியே புதுசாக தூக்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 டியூனரு, அப்புறம் நிறையா பட்டன் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஆடியோ இன்புட்டு, கேமரா இன்புட்டு, சென்சார் இன்புட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். அதனாலவே நமக்கு தேவையான சிக்னல் எது அப்படின்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ரீஸ்டோரேஷன் பண்ணுவோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேட்டருங்க. டீசல் ஊற்றுவாங்களே, டீசல் ஊற்றிட்டு ஆன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கீழே பட்டன் இருந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் என்ன, கீழே பார்த்ததில் துரு பிடிச்சிருக்கு கொஞ்சம். இந்த ஜென்ரேட்டரை பார்க்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயரை அவங்களே செட் பண்ண வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கயிறு மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா சொன்னாங்க. இது வாங்கினதுக்கப்புறம் எப்படியும் ரிப்பேர் பார்க்கவே கொஞ்சம் காசு வாங்கிக்கிறோம். அப்புறம் ஒரு பழைய ஏசி விற்றுட்டுருக்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து லெனோவோட திங்க்பேட், ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப் கிடையாது. ஸோ திங்க்பேட் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்ததில் டிஸ்பிளே ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா 1-2 நோண்டி வச்சுருக்காங்க. டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. ஸோ கீபோர்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. இது வாங்கலாம், ஆனால் வாங்கிட்டு நம்ம ரொம்ப செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதனாலே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த லெனோவோ ஃபோனு, அப்புறம் சில கீபோர்டு ஃபோன்லாம்.
லெனோவோ ஃபோன் நிறைய பேர் வாங்கலாமான்னு கேட்குறீங்க, வாங்கலாம். ஆனால் அதில் வந்து அப்டேட் வராது, மேனுஃபேக்சரையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ யூடியூப் கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். அதனால் உங்களோட ஸ்பேருக்கு எதுவும் தேவைப்படுனா வாங்கிக்கோங்க. அதே கடையில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு ஏதோ ஜாய்ஸ்டிக் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வச்சு ஒரு பவர் பட்டனை வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி போட்டனே பேட்டரி போட்டுக்கலாம் போல். இது ஒயர்லெஸில் ஒர்க் ஆகக்கூடியதா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம கேம் எதுவும் போடணும் அப்படின்னா மெமரி கார்டு போடணும். அதாவது இன்பில்டாக மெமரி கார்டு இருந்தால் கூட சைடில் வந்து அந்த யூஎஸ்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் இதோட குவாலிட்டியை வச்சு சொல்லலாம், இது வந்து சைனா பீஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதில் முன்னாடி கீபோர்டு வாசிக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, பின்னாடி ஆட்டுவாங்களே அந்த மாதிரி. ஸோ இப்படி இருந்துச்சு. இந்த இளையராஜா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் மியூசிக் போட்டார். அதாவது இந்த மாதிரி டிவைஸை வச்சு தான் மியூசிக் போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிவைஸை பல்லாவரத்தில் தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர். இது வந்து மேலே பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பென்ட்ரைவ் எல்லாம் போட்டுக்கலாம் போல். அதை தூக்கி பார்த்ததில் வெயிட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஆல்ரெடி உள்ளே உருவிருப்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பிசி கேப்னா உருவி போட்டிருக்காங்க. அப்யூஸ்லி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ப்ராசஸரை காணும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு, ரேமெல்லாம் காணுவாங்க பாருங்கள். ப்ராசஸர் சுற்றிட்டு உள்ளே வந்து பேப்பர் சொருவி வச்சுக்காங்க பாருங்கள். அதோட ப்ரைஸே 2000 மேலே சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ராசஸரு, ரேம் எல்லாத்தையும் போட்டு அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4-5 லேப்டாப்பை அப்படியே குமிச்சு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு க்ரோம் புக் பார்த்தேன், ஏசரில் க்ரோம் புக். இது லைட் வெயிட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுத்தையும் காணுங்க, இந்த மாதிரி பிடிங்கிட்டு வருது. ஸோ மதர் போர்டு, பேட்ரி எல்லாமே துண்டாக வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேருக்காக வைக்கிறது. பொதுவாகவே பல்லாவரத்தில் விற்கிறது எதுவுமே நல்லா ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே நம்ம லக்கு தான். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்பேருக்காக வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான் இந்த ஆப்பிள் லேப்டாப் ஒன்று பார்த்தேன். இது கொஞ்சம் ஓல்டு மாடல், ஸ்டார்டிங்கில் வந்தது. வெயிட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 4 கிலோவாச்சும் இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இருந்துச்சு. டிஸ்பிளேக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி போயிருக்கு. எதனால் எல்லா டிவைஸ்குள்ளையும் தண்ணி போயிருக்குன்னா, இந்த மாதிரி பல்லாவர சந்தையில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மழை வந்துடும், அப்போ தார்பாயை மூடுறதுக்குள்ளே அந்த டிவைஸ்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி போயிடும். இல்லை பழைய ரூம் கடையில் கிடந்தாலும் அங்கே போடும்போது தண்ணியெலாம் போயிருக்கும். அதனால தான் இப்படி இருக்குது. அந்த லேப்டாப்பை வச்சுட்டு ஒரு பொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய டச் ஃபோன்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு வாட்ச் பார்த்தேன். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ கையில் கட்டினா வேறு லெவலில் இருக்கும் போல். ஸோ அமைக்கி பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸுக்கு காணும். பின்னாடி திரும்பி பார்த்தா இது வந்து நாய்ஸோடது போல். ஸோ கம்பெனி பிராண்டு தான், அதுலேயும் தண்ணி போயிட்டு துருப்பிடிச்சி போயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800 சொல்லியிருந்தாங்க. அது ஒர்க் ஆகலனாலும் சும்மா கையில் கட்டிட்டு போனால் கூட மாசாக இருக்கும்ல, அந்தளவுக்கு லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஓப்போ, விவோ ஃபோனுக்கான ஸ்பேராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஃபோன், பின்னாடி இந்த இது கொண்டு அப்படியே இருக்குது, ஆனால் பேட்ரி வீங்கி போயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து நோக்கியா லூமியா ஃபோன் தான் தேவைப்படுது. அதுக்கு வந்து பேட்டரியும் டிஸ்பிளேயும் தேவை. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஃபோன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படி எதுவுமே கிடைக்கல, அதனால் வச்சுட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம். காலங்காத்தாலே சீக்கிரம் வந்ததுனால நம்ம கூட வந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட் வாங்கியிருந்தார். ஸோ அதில் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். மேலே பார்த்தீங்கன்னா தாளாக தான் சுருட்டி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் டிஸ்பிளே எதுவும் உடையில. கீழே வந்து ரொம்ப ஹெவி யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்த்தா லைட் இருந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது ஒர்க் ஆகும், உள்ளுக்குள்ள வந்து ரேம் ரோம் இதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட நிறைய கிடக்கு. ஸோ அதை போட்டு ஒர்க் ஆக வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லைங்க. அப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது லைட்டிங்கு, அப்புறம் டிஸ்பிளேயில் அந்த லோகோ எல்லாமே வந்துட்டு போச்சு. ஸோ ரேம் ரோம் இல்லாதனால இப்போதைக்கு ஓஎஸ் இல்லாமல் இருக்குது. இது ஓஎஸ் போட்டு வீட்டில் வச்சு ஆன் பண்ணி காட்டிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த லேப்டாப்புக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, அதனால தான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தோம். இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர், நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இந்த எல்இடி டிவி, அதில் லேப்டாப்பில் படம் பார்க்கும்போது இதை போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அதுரும் பாஸ் பூஸ்டடாக இருக்கும். ஸோ இது வந்து போட்ராக்னு போட்டிருக்குது, கொஞ்சம் சைனா பிராண்ட் தான். ஆனால் ஆன் பண்ணி விட்ட உடனே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல்லாவர சந்தையில் 200 ரூபாய்க்கு வாங்கினது, நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம செல்ஃபோன் வாங்கும்போது இல்லை ஐபேட் ஏதாச்சும் வாங்கும்போது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் போட்ட பிறகு தான் உள்ளே சார்ஜ் ஆகி இது படிச்சுக்கிட்டு இருக்குது. 200 ரூபாய்க்கு இது உண்மையிலே ஒர்த்து. அப்புறம் 800 ரூபாய்க்கு இந்த 3 மொபைல் சேர்த்து வாங்கியிருந்தோம். ஒன்று வந்து ஹெச்டிசியில் விண்டோஸ் மொபைல், இன்னொன்று வந்து சாம்சங் மொபைல், அப்புறம் பிளாக்பெரி ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சைடில் பட்டனில் தேஞ்சு போயிருக்கு, ப்ளஸ் பேட்டரியும் கிடையாது. இது போக மற்றபடி அந்த 2 மொபைல் பார்த்திங்கன்னா பேட்டரியோட நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கும் நாங்கள் பவர் பேங்க் கொண்டு வந்தோம்ல, அது மூலமாக சார்ஜ் போட்டு பார்த்ததில் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து சார்ஜ் ஏறுற லோகோ காட்டுச்சு. ஸோ பேட்ரி வந்து ஃபுல்லாகவே டெட் ஆகிருக்கும் போல்.
அதனால் ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் தான் இதோட தண்டவாளம் என்ன வேலைன்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுத்த டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இந்த ஒரு மியூசிக் பிளேயரை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இதுவும் ஆன் ஆகும். கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெமரி கார்டு போட்டுக்கலாம், எஃப்எம் ரேடியோ இருக்கும். ஆனால் ஏரியல் கிடையாது. ஆனாலும் டவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடைக்கும். சென்னையில் வந்து ஏரியல் தேவையில்லை, நல்லாவே கிடைக்கும். ஸோ அப்படி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லித்தியம் அயன் சார்ஜிங் பேட்டரி, நம்ம ரிமோட் பேட்டரி மாதிரி பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பேட்டரி கீழே ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இதுவும் வேறு லெவலில் பாடுது. ஆனால் மேலே தான் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஊட்டிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஐபி வச்சு அடித்து விட்டோம்னா அது கொஞ்சம் க்ளீன் ஆகிரும். ஸோ 100 ரூபாய்க்கு இது ஒருத்தன் தான் சொல்லுவேன். 15 நிமிஷம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டான். இந்த மாதிரி லோகோ காட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது எடுத்தால் தான் அந்த ஃபோனு என்னன்னு தெரியும். இது வந்து 4G ஃபோன், ரேமெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதனால் ஹேங் ஆகும். இப்போ வர அப்டேட்டெல்லாம் அதுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. சில இதெல்லாம் யூடியூப்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது என்னென்னு பார்ப்போம் அப்புறமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் மீட்ரு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து வோல்டேஜ் கரண்ட்டை வந்து வேரி பண்ணி நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹீட் கன் ஒன்று வாங்கியிருந்தோம். கொஞ்சம் இத்து போய் தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கும் போல். அதனால் இந்த ரெண்டையும், அந்த வோல்டேஜ் மிஷின் இருக்குல்ல அதையும் அந்த ஹீட் கன்னையும் 600 ரூபா. அதாவது இந்த ப்ளோயர் ஹீட் கன் இருக்குல்ல அது 300, இந்த டிசி மிஷின் இருக்குல்ல அது 300. ஸோ 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ இதே வந்து வீட்டில் நாங்கள் போட்டு பார்த்தோம். ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்த உடனே நான் கரண்டில் போட்டு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சிங்க. இங்கே பார்த்தீங்களா வோல்டேஜ் தெரியுதா, வேரி ஆகுதா. ஸோ அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த க்ளோவர் கன்று, அதாவது ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல, இது வந்து ஐசியை ஹீட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அதில் காற்றும் வருது, அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டும் பயங்கரமாக வருது. ஸோ இதில் வந்து நாங்கள் எந்த வித ரிப்பேரும் பார்க்கல. ஏர்லி மார்னிங் ஒரு 6-7 மணிக்கு பல்லவாரம் சந்தைக்கு போனோம். அப்போ நிறைய கேட்ஜெட் இருந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது அதிகமாக ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை. சரின்னு நம்ம காசு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வாங்கிட்டு வந்தோம். காசு கொடுக்கும்போது இது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரில. நம்ம சொந்த முயற்சி போட்டு வாங்கினோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த HTCயில் விண்டோஸ் ஃபோன் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது. இது பேட்ரி கொஞ்சம் டெட்டாக இருக்கும் போல். ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணி பேட்டரி பூஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இதையும் அந்த சாம்சங் ஃபோனையும் அதுக்கப்புறம் ஒரு பிளாக்பெரியில் பேட்ரி கிடையாது, சைடில் பட்டன்லாம் பிஞ்சு போச்சு. பட் இந்த 2 வாங்கினதுக்கு ஒருத்தன் தான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ உங்களுக்கு மட்டும் எடுத்ததெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் காலையில் சீக்கிரமே பல்லவாரம் சந்தைக்கு போயிட்டோம். போகும்போது பவர் பேங்கு பேட்டரி எல்லாம் கொண்டு போனோம். ஸோ அங்கேயே வச்சு இது ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். பவர் பேங்கை வச்சு சார்ஜ் போட்டு பார்க்குறோம். அப்போ லோகோ வருது, அப்போ சார்ஜ் ஏறிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ நல்லாயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் செக் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால இப்போ ஓடுது. நம்ம எதுவுமே கொண்டு போகாமல் கண்மூடித்தனமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தான் ஆகும். அதனால் பல்லவாரம் சந்தையில் இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் இருக்குது. இது வந்து ஐஃபோன் 6s மாடல். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சிருக்கு. பயங்கரமாக தூக்கி போட்டாலும் என்ன கதைன்னு புரியல. ஆனால் பேக்கில் எதுவும் டேமேஜ் கிடையாது. கேமராவும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம 6s ப்ளஸ் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணோம். அதனால் என்னென்னு தெரியும். ஸோ வாங்க இதையும் பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா டிஸ்பிளே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே லைட்டாக எம்பி விட்டு தூக்கணும்னா அந்த செட்டு அப்படியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபோனை ஆல்ரெடி பதம் பார்த்துருக்காங்க. எப்படின்னா உள்ளே இருக்கிற பிளேட்டை காணும். ஸோ டிஸ்பிளே ஸ்டிப்பும் பார்த்திங்கன்னா பிஞ்சு போய் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா பேட்ரி ஸ்டிப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஸ்டிப்பு 4 வரணும். ஆனால் இதில் 3 தான் இருக்குது. சரி ஓகே, நான் அதை எடுத்து விட்டு பார்த்தா இதை எதுக்கு தைரியமாக வேலை பார்த்துட்ருக்கேன்னா, இதே போல் ஒரு ஃபோனு ஐஃபோன் 6s என்கிட்டையும் இருக்குது. ஸோ அதோட டிஸ்பிளே தூக்கி போட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக மதர் போர்டு நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லை செத்து போச்சான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து மல்டிமீட்டரை பஸர் மோடில் போட்டுக்கிட்டு அந்த பேட்ரி டெர்மினல் இருக்கிற 2 வைப்போம்ல, ஸோ அதில் நீங்கள் அந்த ப்ராப்பை வச்சு பார்த்தீங்கன்னா பஸர் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வேல்யூ வரணும். ஆனால் பஸர் சவுண்டு கேட்கக்கூடாது. அப்படின்னா உள்ளுக்குள்ளே எதுவும் ஷார்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேட்ரி செக் பண்ணி பார்த்தேன். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் கரெக்டாக இருக்குங்க. அப்போ பேட்ரி நல்லா தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டிப்பை வந்து உருவி விட்ருக்காங்கன்னு தெரியல. அடுத்த ஸ்டெப்பாக இந்த ஐஃபோனுக்கு சார்ஜ் போட்டதுக்கப்புறம் அந்த மதர் போர்டில் பேட்ரி மாற்றோம்ல, அந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து வோல்டேஜ் வருதா, அதாவது அது வந்தால் தான் நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஏறும். ஸோ அங்கே வோல்டேஜே வரலன்னா உள்ளே எங்கேயே தடைப்பட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதில் வச்சு பார்த்தேன். அப்படி செக் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா 0.5562 இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது ரொம்ப கம்மியாக வருது, என்ன கதைன்னு புரியல.
ஸோ அதிகமாக வரணும். ஒரு 1.2 பாயிண்ட்டுக்கு மேலே வந்தால் பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுன்னு அர்த்தம். இது ரொம்ப கம்மியாக வருது. சரி, ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் என்ன கண்டிஷன் ஆன் ஆகுமான்னு பார்க்கணும். இந்த பேட்டரியில் வந்து இப்போதைக்கு 3.7 வோல்ட் இருக்குது. ஸோ கிளிப்பை போட்டு விட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்கிட்ட இதே போல் ஒரு ஐஃபோன் இருக்குன்ட்டு. ஸோ அதை கழட்டி அதோட டிஸ்பிளே தூக்கி இதுக்கு போட்டு பார்க்கலாம். நான் ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்த்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் என்னோடய ஐஃபோனு. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 6. நான் 6ம் 6S சேமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே கழட்டி பார்த்ததில் இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. தெரியுதா? 1, 2, அப்புறம் அந்த பக்கம் 1, 3. ஸோ அப்புறம் உள்ளுக்குள்ளே 1ன்னு சொல்லிட்டு 4 ஸ்டிப்பு கொடுத்துருக்காங்க. இதை நான் முன்னாடியே கவனிக்காமல் லூசுத்தனமாக தூக்கி மாட்ட போகிறேன். அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, என்னடா இதில் 4 கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கேருந்து 8 வந்த 6Sல பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அப்போ இது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் புரிஞ்சுது. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல டிஸ்பிளே வச்சு இதை செக் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன பண்ணணும்னா, ரிச் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு இது கூட வந்து பார்த்திங்களா அந்த நொறுங்கி போன டிஸ்பிளே, அதை போட்டு ஆன் பண்ணி விட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டு ஆன் பண்ணங்க. இவ்வளோ சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடந்த அந்த ஐஃபோனு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுங்க. ஆப்பிள் லோகோ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடூன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு காட்டுது. அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பவராக இருக்குது. ஃபோனும் ஹீட் ஆகலை. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஹீட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதை சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஐஃபோனை யூஎஸ்பி மூலமாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி 3U டூல்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேருக்குள்ளே போனேன். அதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் காட்டுதுங்க. ஸோ கேமரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்டு காட்டுது பாருங்கள். ஒன்று தான் டிக்காக இருக்குது. அப்போ இந்த ஐஃபோனில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி டைமிங் ரொம்ப போயிடுச்சு. அதனால் இதுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.